என்னங்க இதை கொஞ்சம் கேளுங்களேன். ம் போட்டு பாருங்க, சரி செஞ்சு பாருங்க, ம் உபயோகிச்சு பாருங்க, முயற்சி பண்ணி பாருங்க, ம் சொல்லி பாருங்க, பொறுமையை சோதிச்சு பாருங்க, மறுபடியும் கால் பண்ணி பாருங்க, இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆமா. இது எல்லாத்தையுமே சென்டென்சஸா ஃபார்ம் பண்ணி தமிழ்ல எடுத்து வச்சிருங்க. ஓ ஓகே. நான் ஒண்ணா உங்ககிட்ட சொல்லிட்டே வருவேன். சரி. அந்த சென்டென்சஸ்க்கு இங்கிலீஷ்ல ட்ரைன்ற வார்த்தையை வச்சு நீங்க சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணணும். ஓ ட்ரைன்றத வச்சு ஃபார்ம் பண்ணனும். எஸ். பண்றீங்களா? நான் ஒண்ணா கேக்குறேன். பண்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. இங்கிலீஷ் பேசி பழகலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? முதல் சென்டென்ஸ், அந்த சட்டை பார்க்க நல்லா இருக்கு, ஆனா வாங்குறதுக்கு முன்னாடி அதை போட்டு பாருங்க. இதுக்கு இங்கிலீஷ்ல இதுக்கு வந்து the shirt looks good but try it on before you buy it. வெரி குட் வெரி குட். சரியா? அடுத்தது, நாளைக்கு உங்க கல்யாண நாள், அதனால புதுசா ஒரு டிஷ் செஞ்சு எப்படி வருதுன்னு பாருங்க. ஓகே, tomorrow is your wedding anniversary, so try out a new dish. குட் ஒன். சரியா? அடுத்தது, புதுசா அசெம்பிள் பண்ண கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி பார்த்து ஒழுங்கா வேலை செய்யுதான்னு பாருங்க. இதுக்கு வந்து try out that newly assembled computer. வெரி குட். சரியா? அடுத்தது, உங்க திறமைய காமிச்சு ஸ்கூல் சீனியர் கிரிக்கெட் டீம்ல சேர முயற்சி பண்ணுங்க. ஓகே, இல்ல முயற்சி பண்ணி பாருங்க. ஓகே, try out for the school senior cricket team. குட். சரியா? அடுத்தது, அந்த புது ஜோக்கை யார்கிட்டயாவது சொல்லி அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பாருங்க. இதுக்கு வந்து try out that new joke on someone. குட். சரியா? அடுத்தது, ஜெனரல் மேனேஜர் போஸ்டுக்கு முயற்சி பண்ணி பாருங்க. try for the general manager's post. குட் ஒன். நெக்ஸ்ட், உங்களுக்கு தைரியம் இருந்தா தப்பா எதையாவது செஞ்சு அவன் பொறுமையை சோதிச்சு பாருங்க. இதுக்கு if you have guts, try it on with him. குட். கடைசியா, ஃபோன் லைன் பிஸியா இருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கால் பண்ணி பாருங்க. This one, the phone line is busy, so try back later. Very good, very good. இதெல்லாம் தான் நான் எடுத்து வச்சிருந்த சென்டென்சஸ் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்காக. எக்ஸலென்ட், நல்லா இருந்தது. இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல அடுத்து நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.